நல்ல திரைக்கதையோட பார்த்த படம் அந்த கண்ணீரா. தனித்துவமான வித்தியாசமான படமா இருக்கு. I think it is changing a lot and I have to congratulate them. மலேசியான்றதை விட அந்த அழகா கொண்டு வந்திருக்காங்க. தரமான சிறந்த படம். நன்றி. கண்ணீரா திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த படத்தின் இயக்குனர் மலேசியாவை சேர்ந்த கதிரவன். அவரே இயக்குனர், அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதினவங்க கௌசல்யா நவரத்னம் மேடம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் இந்த சிறிய திரைப்படங்கள், சிறிய பட்ஜெட்டில் ஒரு மனசுக்கு பிடிச்ச, மனசை கவர்ந்த ஒரு தரமான படைப்புன்னு சொல்லலாம் கண்ணீரா திரைப்படத்தை. திரைக்கதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல திரைக்கதையோட பார்த்த படம் அந்த கண்ணீரா. கண்ணீராங்கிற டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது லவ் சப்ஜெக்ட், அதாவது முக்கோண காதலை வந்து ஒரு சிறந்த முறையில். இதில் என்ன ப்ளஸ்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த முக்கோண காதல் கதை வந்து அவங்களுக்குள்ளாரையும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கோண காதல் கதையிலேயே ஒரு குடும்ப பாசத்தை, அதாவது இன்னைக்கு வந்து உறவுகளை வந்து எல்லாம் மறந்துகிட்டு இருக்கோம். அந்த உறவுகளை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதலை தியாகம் பண்ணுற ஒரு ஹீரோயின் கேரக்டரை வச்சு இன்னைக்கு வந்து உறவுகளோட முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துறாங்க. தரமான சிறந்த படம். நன்றி. First I felt இது என்ன மாதிரி படமா இருக்குன்னு சொல்லிட்டு, the title is misleading, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு தான் பார்த்தேன் நான். ஆனால் போக பார்த்தா ஃபென்டாஸ்டிக். அதாவது ப்ரெசன்ட் டே பிரச்சனை அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது எஸ்பெஷலி மேடம், ஐ திங்க் ஷீ ஹாஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக். I think it is changing a lot and I have to congratulate them and he has given fantastic expressions. எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. மேடம், உங்களுக்கு என்னுடைய ஓகே, தேங்க்ஸ் லாட். நைஸ் படம் உண்மையாகவே எனக்கு 100% பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்ல வசனம், திரைக்கதை, பாடல்கள் எல்லாமே அருமையான ஷூட் பண்ணியிருக்காங்க. அதிலும் கேமரா ஒர்க்கு அருமையாக, மலேசியான்றதை விட அந்த அழகா கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இப்போ சமூகத்தில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து ஒரு ஆண், பெண், அப்புறம் அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இது வந்து உறவுகளோட வலிமை சொல்கிற படம். உறவுகளோடு வாழ்கிறதான் வாழ்க்கை. நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக உறவு விட்டுட்டு எங்கேயோ தனிமையான சம்பாதிச்சு அது அந்த அந்த வருமானத்தில் ஒரு அர்த்தமும் இல்லை. உழைக்கணும், அது உறவுகளோடு வாழணும். அது சொல்கிற படம் தான் அந்த கண்ணீரா. ஆக்சுவலி வந்து லவ் ஸ்டோரி, ஒரு காதல் கதையில் ஒரு சமூக அக்கறையோட உறவின் பெருமையை சொல்கிற படம் தான் இந்த கண்ணீரா. நல்ல ஒரு திரைக்கதைன்னு சொல்லலாம், அதை விட நல்ல ஒரு மேக்கிங், எங்கேயுமே கண்ணை உறுத்தாத மேக்கிங், கதைக்கு தேவையான ஒரு மேக்கிங். நல்ல ஒரு இயக்குனர் வந்து கரெக்டாக எல்லா நடிகர்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. கதாநாயகன் நடிச்சிருக்க கதிரனுடைய நடிப்பு இயல்பா, அந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் அந்த கெத்தோட, அந்த கெத்து குறையாம நடிக்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக நடிச்சிருக்காரு. அது மாதிரி ஹீரோயின் அவங்களும் நடிச்சிருக்காங்க. எல்லா நடிகருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மலேசியா படம்லாம் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு மேக்கிங்கோட, தரமான ஒரு திரைக்கதையோட ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு முழுசாக பிடிக்கும். படம் நிறைவு தர்ற ஒரு படம் தான் கண்ணீரா. நீங்கள் பாருங்கள். படத்துக்கு இந்த மாதிரி நல்ல படத்துக்கு, நல்ல கருத்துள்ள படத்துக்கு நீங்கள் தரும் வெற்றி தான் சினிமாவுக்கே தெரியும், ஒரு ஆரோக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இது வந்து ஒரு தனித்துவமான வித்தியாசமான படமா இருக்கு. வசனம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அதே மாதிரி ஆக்ட் பண்ண தம்பி வந்து மிக சிறப்பாக அவரே ஹீரோவாக பண்ணி
அவரு நடிச்சிருக்காரு. படம் வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய தரமான சிறந்த படம். உண்மையாகவே ஹீரோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அவரு அப்படி இங்கிலீஷ்ல என்ன உண்மையாகவே எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த படத்துல ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. கடைசியா அவருடைய நினைச்சு பார்க்கும்போது தான் அந்த கண்ணில் கண்ணீர் வந்தது. அது வரைக்கும் அந்த மனுஷன் அழுவாமே வாழ்ந்திருக்காரு அந்த படம் ஃபுல்லாவே. அவர் அழுவும்போது நம்மளுக்கே ஒரு கொஞ்ச நேரத்துல நானே வந்து என்னடா கண்ணீர் வராத மனுஷனுக்கு அவர் அந்த கண்ணாடி கிட்ட நின்று பேசும்போது அவன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கண்ணீர் உண்மையாவே நினைச்சேன் நான். ஆனா வந்து அந்த பொண்ணு சார் உண்மையாவே சார் அந்த அந்த கேரக்டர் அந்த சூப்பர் கேரக்டர் சார், நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையாவே அந்த அம்மா அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது சார், அந்த நடிப்பு தான் சார் அழகு. அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினி கூட அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆனால் வந்து இந்த ஹீரோயினி வந்து உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்காங்க. அருமையான டைலாக்கு, ரியாக்ஷன் உண்மையாகவே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் வந்து அவங்க கேரக்டர் உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். கேரக்டர் கடைசி இந்த கிளைமேக்ஸ் ஒன்று சேர்ந்தது அதை விட நல்லா இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நல்லபடியாக முடிக்கணுன்றது தான். அவ்வளோதான் சார். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். அதனால் வந்து இதை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணி இவங்களும் வந்து மலேசியாவில் இருந்தாலும் அவங்களுடைய தமிழ் ரசிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதான் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள்.